சி-டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சி-டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தொகுப்பு ஊதியம், காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை காணலாம். பொங்கல் போனஸ் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தொகுப்பூதியம், காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைகிறார். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் கண்ணன். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் மற்றும் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 183 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் மிகை ஊதியம், அதாவது பொங்கல் பரிசாக மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2024-25 ஆண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு பணியாளர்கள் என்று மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 9,90,000 பணியாளர்கள் பயனடைகிறார்கள் எங்கும் அவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்க 183 கோடி ரூபாய், அதாவது 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.